ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, சனிக்கிழமை சினிமா கதைகள் இன்னொரு எபிசோட். இன்னைக்கு இந்த வீடியோல லாஸ்ட் வீக் நடந்த சினிமா அப்டேட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதெல்லாம் என்னென்னட்டு நம்ம ஒன்றா பார்க்கலாம் வாங்க. சூப்பர் ஸ்டார் ஆக்டிங்ல நெக்ஸ்ட் வரப்போற படம் தான் வந்து கூலி. இந்த படத்தோடைய நெக்ஸ்ட் சிங்கிள் மௌனிகா அப்படின்ற பாட்டை நேத்து வந்து அஃபிஷியல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பாட்டை கேட்க சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பாட்டு வந்து ஒரு ஸ்பெஷல் சாங்னு சொல்லலாம். இன்னும் முக்கியம் சொல்ல போனா ஒரு ஐட்டம் சாங் வச்சுக்கலாம். லோகேஷ் கனகராஜ் படத்துல ஒரு ஐட்டம் சாங் இருக்கும்னுட்டு யாருமே எதிர்பார்க்கல. அது ஒரு பர்பஸ்ஃபுல்லா வச்சாங்களா இல்ல ஜஸ்ட் ஒரு ப்ரமோஷன் அதுக்கோசம் வச்சாங்களான்னு தெரியல. ஸோ ஒரு செப்பரேட்டான ஒரு ஸ்பெஷல் சாங். அந்த ஸ்பெஷல் சாங்ல ஒரு பெரிய ஹீரோயினிய டான்ஸ் பண்ண வச்சிருக்காங்க. சாங்கா பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. அண்ட் அந்த சாங்ல காட்டப்பட்ட டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. ஸோ பார்க்கலாம் ஓவரால் இந்த பாட்டு எப்படி இருக்குன்னுட்டு நம்ம வந்து இந்த படத்தை பார்க்குறப்போ இந்த ஃபுல் சாங்கோடைய டான்ஸ் அண்ட் விசுவல்ஸ் வந்து நமக்கு அன்னைக்கு தெரியும். ஓவராலாக சாங்காக கேட்கறதுக்கு சாங் நல்லா இருக்கு. மியூசிக் வந்து அனிருத் சூப்பராக போட்டிருக்காரு. இந்த படம் வர ஆகஸ்ட் 14 வந்து தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்துக்கு மேலே நான் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வச்சிருக்கேன் கூலி. ஸோ பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்குன்னுட்டு நமக்கு வந்து ஆகஸ்ட் 14 வந்து தெரிய போகுது. தனுஷோடைய ஆக்டிங்ல ரீசெண்டாக வந்த படம் தான் குபேரா. இப்போ இந்த படம் வந்து அமேசான் பிரைம் வீடியோவில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதை அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் விட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வர ஜூலை 18 வந்து இந்த படம் அமேசான் பிரைம் வீடியோவில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. ஸோ எத்தனை பேர் வந்து இந்த படத்தை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்க தியேட்டர்ஸில். அண்ட் தியேட்டர்ஸில் பார்க்காதவங்க இந்த படம் வந்து ஜூலை 18 வந்து அமேசான் பிரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம சேனலில் அதே ஜூலை 18 இந்த குபேரா படத்துடைய ரிவ்யூ வந்து வரும். ஸோ அப்போ நம்ம இந்த படத்தை பற்றி நிறைய பேசலாம். தனுஷோடைய 54வது படத்தை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது அஃபிஷியலாக அந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ணாங்க. இந்த படத்துடைய டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா போர் தொழில் அந்த படத்தை எடுத்த விக்னேஷ் ராஜா. அவர் தான் வந்து இந்த தனுஷ் 54 இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போறாரு. இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் வந்து ஜிவி பிரகாஷ். இந்த படத்துல தனுஷ், மமிதா பைஜு, ஜெயராம், சுராஜ், கருணாஸ் இப்படி நிறைய பேர் நடிக்கிறாங்க. வீல்ஸ் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ போர் தொழில் டைரக்டர் அப்படின்றதுனால நான் வந்து இந்த படத்து மேல ஒரு எதிர்பார்ப்பு வந்து வச்சிருக்கேன். ஏன்னா போர் தொழில் அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த படத்துடைய மேக்கிங் ஓவரால் சொல்லலாம். ஸோ இந்த படத்தை இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையோன்னுட்டு நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் எப்படி இருக்க போதுன்னுட்டு. விஜய் தேவர்கொண்டா அவருடைய ஆக்டிங்ல நெக்ஸ்ட் வரப்போற படம் தான் வந்து கிங்டம். ஜெர்சி ஏத்த கௌதம் அவருடைய டைரக்ஷன்ல அனிருத் மியூசிக் பண்ணியிருக்கார் இந்த படத்துக்கு. ஸோ இந்த படம் வந்து ஜூலை 31 தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகும்னு ஒரு போஸ்ட் விட்டு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணாங்க மூவி டீம். ஸோ பார்க்கலாம். நான் வந்து இந்த படத்து மேலே ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்கேன். ஏன்னா கௌதம் ஜெர்சியோட டைரக்டர் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக. இது வரைக்கும் வந்த இந்த படத்துடைய டீசர் சாங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ பார்க்கலாம் இந்த படம் எப்படி ஒரு படமாக இருக்க போகுதுன்னுட்டு. கார்த்தி அவரு அடுத்த பண்ண போகிற படம், அந்த படம் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த படத்துடைய பேர் வந்து மார்ஷல். இந்த படத்துக்கு டைரக்டர் வந்து தானாக்காரன் எடுத்த தமிழ். இந்த படத்துக்கு மியூசிக் வந்து சாயா பியங்கர். இந்த படத்துல கார்த்திக், கல்யாணி, சத்யராஜ், பிரபு, லால் இப்படின்னு நிறைய பேர் நடிக்கிறாங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது வந்து டீம் வாரியர் பிக்சர்ஸ்.
ஸோ டானாக்காரன் ரொம்பவே சூப்பரான ஒரு மூவி. ஸோ ஒரு சப்ஜெக்ட் ஒரு நல்ல கண்டென்ட், அது கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி சூப்பரான டைரக்ஷன் அப்படின்னு சூப்பராகவே இருக்கும் டானாக்காரன். ஸோ அந்த ஒரு டைரக்டரோட படம்ன்றதுனால நான் இந்த படத்து மேலே ஒரு நல்ல எதிர்பார்ப்பு வச்சுருக்கேன். அஃப்கோர்ஸ் கார்த்திக் அவர் எவ்வளோ சூப்பரான ஒரு ஆக்டர், அவருடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்லாம் எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுவுமே ஒரு சூப்பரான ஒரு தரமான படமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரிஷப் ஷெட்டியோடைய காந்தாரா சாப்டர் 1 இந்த படம் அக்டோபர் 2 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும்னுட்டு ஒரு போஸ்டர் விட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. காந்தாரா அந்த படம் ரொம்பவே பிடிச்ச ஒரு படம். முக்கியமாக அந்த படத்தோடைய ஓவரால் அந்த சப்ஜெக்ட் ஏதாவது மெயின் பிளாட் இருக்கோ அதுவும் அண்ட் அதே மாதிரி இந்த படம் ஓவரால் எடுத்த விதமானது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் வெயிட் பண்ணுறேன் நான் இந்த படத்துக்காக. காந்தாரா சாப்டர் 1 இது முன்னாடி இருந்தான காந்தாரா படத்தோடைய ப்ரீக்வல். அந்த டைம்லைன்லேருந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு ஸ்டோரி. ஸோ பார்க்கலாம் இந்த படம் எப்படி ஒரு படமாக இருக்க போகுதுன்னுட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ராட்சசன் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க. இந்த படத்தோடைய சீக்வல் அதாவது ராட்சசன் 2 வரதா விஷ்ணு விஷால் ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லியிருப்பாரு. எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பெஸ்ட் கிரைம் சைக்கோ த்ரில்லர் ஃபிலிம் தான் இந்த ராட்சசன். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம்லாம் இந்த படம் பார்க்கும்போது ஒரு டென்ஷன் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஃபிலிம். அவ்வளோ பயந்து இந்த படத்தை பார்த்துன்னு இருந்தேன். அந்த அளவுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து அந்த அளவுக்கு சூப்பரா அந்த படத்தை எடுத்து இருந்திருப்பாரு இந்த படத்தோட டைரக்டர் ராம்குமார். ஸோ பார்க்கலாம் ராட்சசன் மாதிரியே ராட்சசன் 2வும் ஒரு தரமான சம்பவமா இருக்கும்னுட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த ராட்சசன் 2 இந்த படத்துக்காக வெயிட் பண்றீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்றேன். எஸ்ஜே சூர்யா அவர் டைரக்ட் பண்ணி அவர் ஆக்டிங்ல வரப்போற நெக்ஸ்ட் படம் தான் கில்லர். இந்த கில்லர் படத்துக்கு மியூசிக் நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போறாருன்னுட்டு இந்த படத்து டீம் ஒரு போஸ்டர் விட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் அண்ட் எஸ்ஜே சூர்யா இவங்க 2 பேர் காம்பினேஷன்ல இதுக்கு முன்னாடி படங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மியூசிக் வைஸா சொல்றேன். நியூ அண்ட் அன்பே ஆரோயிரே இந்த 2 படங்களுமே சாங்ஸ் அண்ட் ஆல்பம் வைஸா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பரான ஒரு ஆல்பம். அந்த டைம்லேயே 2 பேர் கொடுத்துருப்பாங்க காம்பினேஷனா. ஸோ பல வருஷங்கள் கழிச்சு இந்த படத்தில் திரும்பவும் எஸ்ஜே சூர்யா அண்ட் ஏஆர் ரஹ்மான் சேர்ந்திருக்கிறதுனால நான் இந்த படத்துடைய ஆல்பம் சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் மேலே ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம் இந்த படத்துடைய ஆல்பம் எப்படி இருக்க போதுன்னுட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் நாளாக தெரியும். பாகுபலி இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு. ஸோ அந்த 10 வருஷத்தை செலிப்ரேட் பண்ண விதத்தில் பாகுபலி த எபிக் அப்படின்ற டைட்டிலில் பாகுபலி 1 and 2 இந்த 2 படங்களுமே சேர்த்து திரும்பவும் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது இந்த அக்டோபர் மாதம் 31 இந்த படத்தை தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, மலையாளம் இப்படின்ற 4 மொழியில இந்த படத்தை திருப்பி ரிலீஸ் பண்ண போறாங்க தியேட்டர்ஸ்ல. நான் ரொம்பவே எதிர்பார்க்கிறேன் இந்த படத்துக்கு. ஏன்னா நான் இது வரைக்கும் பாகுபலி 1 அண்ட் பாகுபலி 2 2 படங்களையுமே தியேட்டர்ஸ்ல பார்த்ததே இல்லை. ஸோ அதனால இந்த வாட்டி ரிலீஸ் ஆகிற இந்த ரீலீஸை நான் மிஸ் பண்ண மாட்டேன். கண்டிப்பா பார்த்தே தீருவேன் தியேட்டர்ஸ்ல. நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை தியேட்டர்ஸ்ல பார்த்துருக்கீங்க அண்ட் என்ன மாதிரி யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதே கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்றேன். ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன பறந்து போ அந்த படம் ஆனந்த விகடன் அவங்க எவ்ரி வீக் ரிலீஸ் ஆக படத்துக்கு ரிவ்யூ எடுத்து போடுவாங்க. ஸோ அப்படி இந்த பறந்து போ இந்த படத்துக்கு இவங்க கொடுத்த ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 100க்கு 50 மார்க் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே பெரிய விஷயம். ஏன்னா பொதுவாக ஆனந்த விகடன் இவங்களுடைய அந்த ஒரு மார்க் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு 35 45 அதுக்குள்ளதான் இருக்கும் மேக்சிமம் ஆஃப் மூவிஸ்.
ஸோ 45க்கு மேலெல்லாம் ஒரு படம் வந்துச்சுன்னா அதெல்லாம் சூப்பரான ஒரு படங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 100 out of 50 வாங்கியிருக்கு. ஸோ நான் இன்னும் இந்த படத்தை பார்க்கல, ஏன்னா இன்னும் இந்த படம் வந்து எங்கள் ஊரில் ரிலீஸ் ஆகலை. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படம் தியேட்டர்ஸில் ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக பார்ப்பேன். இந்த படத்தை யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். அண்ட் இந்த வீக் வந்து நிறைய படங்கள் வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. எங்கள் ஊரில் வந்து நிறைய படங்கள் ரிலீஸே ஆகலை. இன்னும் சொல்ல எந்த படமே ரிலீஸ் ஆகலை. அதனால நான் வந்து இந்த வாட்டி எந்த படமே பார்க்கல. ஸோ எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் ரிலீஸ் வந்து கூலி தான். ஸோ அந்த கூலி படம் தான் வந்து எங்கள் ஊரில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிற எந்த படத்துமே வந்து பெருசாக ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி விஜய் ஆண்டனி அவருடைய ஆக்டிங்கில் வர நெக்ஸ்ட் திரைப்படம் தான் வந்து சக்தி திருமகன். இந்த படம் வந்து செப்டம்பர் 5 தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகுதா வந்து அஃபிஷியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். இந்த செப்டம்பர் 5 வந்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த என்னென்ன படங்கள் அல்லது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே சிவகார்த்திகேயனுடைய மதராஸ் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி நம்ம விஜய் ஆண்டனியோடைய சக்தி திருமகன் ரிலீஸ் ஆகுது. அதோட சேர்த்து இன்னும் 2 படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஸோ பார்க்கலாம் இந்த இத்தனை படங்கள்ல எந்த படம் வந்து அந்த செப்டம்பர் 5 அந்த ரேஸில் வந்து வின் ஆகுதுன்னுட்டு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த வீக்கில் நடந்த சினிமா விஷயங்கள். இதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாச்சும் விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா அது என்னன்னுட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அவள் தான் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய பிளேலிஸ்ட் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய செக்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதுலேயும் வீடியோஸ் போடுவேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ. பாய்.